வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 5 எக்கனாமிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு ரிவிஷனாக இருக்கும். குரூப் 1 எழுத போகிறவங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் நிதிக்குழுவின் பணிகள், இந்தியாவில் நிதிக்குழுவோட பணிகள் கேட்டிருக்காங்க. முதல் நிகர வரி வருவாயை மத்திய மற்றும் மாநில அரசுக்கிடையே பகிர்தல் மற்றும் மாநிலங்களுக்கிடையே அவற்றிற்கான பங்கினை ஒதுக்கீடு செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரிதான், நிதிக்குழுவோட பணியில் அது சரி. மாநிலங்களுக்கான மத்திய அரசினுடைய மானியங்கள் மற்றும் நிதி உதவிக்கான நெறிகள் அது மாதிரி வழிகாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பற்றி வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே என்னது சரி. ஃபஸ்ட்டு ஏவும் பியுமே என்னது சரிதான். அதாவது நிகர வரி வருவாயை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்தலும் மாநிலங்களுக்கிடையே அவற்றிற்குரிய பங்கு இருக்கும்லே அதை ஒதுக்கீடு பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாநிலங்களுக்கான மத்திய அரசினுடைய மானியம் ப்ளஸ் நிதி உதவிக்கான நெறிகள் வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நிதிக்குழுவினுடைய பணிகள் தான். ஏ மற்றும் பி சரி. திட்டக்குழுவிற்கு மாற்றாக ஜனவரி 1, 2015 அன்று கொண்டு வரப்பட்ட நிதி ஆயோக்கின் அப்போதைய துணைத் தலைவர் யாரு? துணைத் தலைவராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னு துணைத் தலைவர் நிதி ஆயோக்கினுடைய அப்போதைய துணைத் தலைவர் யாரு அப்படின்னா அரவிந்த் பனகாரியா தான் இருந்திருப்பாங்க. 16வது நிதிக்குழுவினுடைய தலைவர் அரவிந்த் பனகாரியா. கீழ்கண்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகளில் நிதிக்குழு எந்த பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டது? நிதிக்குழு எந்த சட்ட உறுப்பு குறிப்பிடுது அப்படின்னா பிரிவு 280 நிதிக்குழுவை பற்றி குறிப்பிடுவாங்க. பொறுத்த சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ்சி எது வரும்? சரத்து 315 ஆர்டிக்கல் 315 யூபிஎஸ்சி. திட்டக்குழு சரத்து 39 குறிப்பிடுது. நிதிக்குழு சரத்து 280. தேர்தல் ஆணையம் சரத்து 324. தேர்தல் ஆணையம் பற்றி ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடிய சரத்து 324. யூபிஎஸ்சி பற்றி சொல்கிறது அனைத்து இந்திய பணிகள் 355. திட்டக்குழு 39. நிதிக்குழு 280. தேர்தல் ஆணையம் 324. நிதிக்குழுவோட உறுப்பினர்கள் நிதிக்குழு உறுப்பினர்கள் 280. விதி 280. தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் விதி 324. யூபிஎஸ்சி உறுப்பினர்கள் 316. எஸ்சி/எஸ்டி ஆணைய உறுப்பினர்கள் 338. ஏதான் ஆன்சர். நிதிக்குழு உறுப்பினர்கள் இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ 280 தான் இருக்குது. அப்போ தேர்தல் ஆணைய உறுப்பினர்கள் 324. இப்போ தான் பார்த்தோம் தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு 324. யூபிஎஸ்சியோட உறுப்பினர்கள் 316. 315லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 316 உறுப்பினர்கள். எஸ்சி/எஸ்டி ஆணைய உறுப்பினர்கள் 338. முதலாவது நிதி ஆணையத்தின் தலைவர் முதல்ல நிதி ஆணையத்தினுடைய தலைவர் யாரு அப்படின்னா கேசி நியோகி. 13வது நிதிக்குழுவின் தலைவர் 13வது நிதிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை போட்டே நம்மளுக்கு இருக்கும். அதில் 13வது நிதிக்குழுவின் தலைவர் யாரு அப்படின்னா விஜய் கேல்கர் தான் 13வது நிதிக்குழு. அந்த 13வது நிதிக்குழுவின் கீழே அதிகபட்ச நிதி ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாநிலத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமான நிதி ஒதுக்கீடு எந்த மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். 14வது நிதிக்குழுவின் தலைவர் 14வது நிதிக்குழு ஒய்வி ரெட்டி. 14வது நிதிக்குழு ஒய்வி ரெட்டி. எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரை 14வது நிதிக்குழு முன்வைத்தது அப்படின்னா அந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 215 220 220 தான் என்னது 14வது நிதிக்குழு முன்வைச்ச அந்த பீரியட் 5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நிதி ஆணையத்தின் தலைவர்களை காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. முதல்ல யார் இதில் வருவாங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் அந்த கேசி நியோகி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு இங்கே கே சந்தானம், அதுக்கப்புறம் மகாவீர் தியாகி, ஒய்பி சவான், 10வது வருவாங்க கேசி பந்த் வருவாங்க. கேசி பந்த் ஃபஸ்ட்டு பாருங்கள். சந்தானம், மகாவீர் தியாகி, ஒய்பி சவான், கேசி பந்த். டி தான் என்னது சரியானது. ஒன்றிய அரசின் நிதி திறத்தையும் மாநிலத்தின் நிதி தேவையையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள். ஒன்றிய அரசினுடைய நிதி திறத்தையும்
மாநிலத்தினுடைய நிதி தேவையையும் சமன்படுத்தக்கூடியது எது எது அப்படின்னா நிதி ஆயோக்கும் நிதி ஆணையமும். அப்போ எது ஆன்சராக வரும் அப்படின்னா ஏ தான் வரும். நிதி ஆயோக்கும் வரும், நிதி ஆணையமும் வரும். இப்போ ஒன்றிய அரசினுடைய நிதித்திறன், மாநிலத்தினுடைய நிதி தேவை, இதற்குரிய வழிமுறைகள் தான் அது வந்து கொடுத்துருக்காங்க நிதி ஆயோக்கும் நிதி ஆணையமும். தவறான வாக்கியம் கேட்டிருக்காங்க. இதில் எது தவறான? 1, 2, 4 இது வந்து தவறானது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஒருங்கிணைப்பே முக்கிய அம்சமாக இருக்கும். ரெண்டோடைய உறவுகள் வந்து ஒருங்கிணைக்கிறதா என்னது முக்கிய அம்சமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 மட்டும்தான் என்னது இதில் வந்து சரியாக வரும். எது இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி இயல்பு அப்படின்னா எது இந்திய அரசியலமைப்பினோட கூட்டாட்சி இயல்பு கிடையாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சி மட்டும் என்னது இயல்பு வந்து கிடையாது. அகில இந்திய பணிகள், இந்த ஒற்றை குடியுரிமை, ஒன்றிணைந்த நீதித்துறை அதெல்லாம் வந்து இயல்பு இல்லை. இயல்புனா அரசியலமைப்பினுடைய மேலான தன்மை, ஒரு சுதந்திரமான நீதித்துறை, ஈரவை சட்டமன்றம், இதெல்லாம் என்ன வரும் இயல்பாக வந்து வரும். இது மட்டும் என்னது கிடையாது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எவை இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி குணாதிசயங்களை கொண்டுள்ளது? கூட்டாட்சி குணாதிசயம் அப்படின்னா 1, 2 மட்டும்தான். எது வரும் அப்படின்னா நெகிழா தன்மை உள்ள ஒரு அரசியலமைப்பு, ஈரவை சட்டமன்றம். நம்ம இங்கே மேலே பார்த்தோம் இல்லையா, இயல்புகளில் வரும். ஈரவை சட்டமன்றம் இருக்குது, நெகிழா தன்மை உள்ள அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ 1, 2 மட்டும்தான் என்னது சரி. மானிய உதவி மாநிலங்களுக்கு வழங்கப்படுவது ஏன்? மானிய உதவி வந்து மாநிலங்களுக்கு ஏன் வழங்கப்படுது அப்படின்னா அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள என்ன பண்ணுறாங்க மாநிலங்கள். மானிய உதவி வந்து மாநிலங்களுக்கு எதனால் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்காக மாநிலங்களுக்கு என்ன பண்ணுறாங்க உதவுறதுக்காக கொடுக்குறாங்க. இந்தியாவில் மத்திய மாநில உறவுகள் பற்றி குறிப்பிடக்கூடியது. மத்திய மாநில உறவுகள் அப்படிங்கிறது 245லேருந்து 293 வரைக்கும் மத்திய மாநில உறவுகள் பற்றி குறிப்பிடக்கூடிய 45 to 293. எவ்வகை உறவு மத்திய மாநில அரசுகளுக்கே இடையே இல்லை? இப்போ எது இல்லை? சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள் இதெல்லாமே வரும். பொது வகை உறவுகள் அப்படிங்கிறது இல்லை, பொது வகைன்றது கிடையாது. எந்த விதியின் கீழ் பாராளுமன்றம் மாநிலங்களுக்கு நிதி உதவி அளிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது? பாராளுமன்றம் வந்து மாநிலங்களுக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பற்றி குறிப்பிடக்கூடியது 275. விதி வந்து 275 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நிதி உதவி பற்றி சொல்லியிருப்பாங்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள், மத்திய அரசு விதித்து வசூலித்து மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடக்கூடியது வந்து எது அப்படின்னா 269. இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பணக்கொள்கையினுடைய நோக்கம், பணக்கொள்கையினுடைய நோக்கம் எது எது வருது அப்படின்னா விலை வந்து நிலைப்படுத்துதல் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் வந்து சமூக நீதி வந்து அதில் இருக்கும், சமூக நீதி வந்து கொடுத்துருப்பாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் பணக்கொள்கை, விலை நிலைப்படுத்துதல், சமூக நீதி இது மட்டும்தான் வரும். வரி விகிதம் வந்து வராது. 1, 3 மட்டும்தான் என்னது சரியானது. நாம் ஏன் ஒரு பணக்கொள்கையை வைத்துள்ளோம்? பணக்கொள்கையை வந்து நம்ம எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று பொருளாதார வளர்ச்சிக்காகவும், இன்னொன்று வந்து பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் என்ன பண்ணியிருக்காங்க அது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ 2, 4 மட்டும்தான் என்னது பணக்கொள்கை அப்படிங்கிறப்போ பொருளாதார வளர்ச்சிக்காகவும் பணவீக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க அது வந்து பணக்கொள்கை அப்படிங்கிறத நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றது தான் சரி. 2, 4 வந்து சரி. பணக்கொள்கையினுடைய முக்கிய குறிக்கோள், பணக்கொள்கை அப்படின்னாவே எது எது வரும் அப்படின்னு பாருங்கள், ஏதான் வந்து சரி. பரிவர்த்தனை விகிதத்தில் ஒரு நிலைத்தன்மை, பரிவர்த்தனை விகிதத்தில் ஒரு நிலைத்தன்மை இருக்கணும், பொருளாதார வளர்ச்சி வரும், பணத்தில் வந்து நடுநிலைத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ 1, 2, 4 வந்து என்னது சரியானது. பணக்கொள்கையினுடைய முக்கிய குறிக்கோள்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு பாக்ஸ் போட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் எது வரும் அப்படின்னா பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி, பணத்தினுடைய நடுநிலைத்தன்மை தான் என்னது வரும். பின்வருவனவற்றுள் பணவியல் கோட்பாட்டினுடைய முக்கிய குறிக்கோள் அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது வராது? பணவியல் கோட்பாட்டினுடைய முக்கிய குறிக்கோளாக இது வந்து வராது. அப்போ என்னென்ன வரும் அப்படின்னா முழு வேலை வாய்ப்பு, விலையில் நிலைத்தன்மை, செலுத்து நிலையில் இருப்பினை வந்து பராமரித்தல், அதுதான் வரும். முழு வேலை வாய்ப்பு, விலை நிலைத்தன்மை, செலுத்து நிலை இருப்பினை வந்து பராமரித்தல் அப்படிங்கிறது வந்திருக்கணும். பின்வரும் எந்த அரசு பணவீக்கம் குறித்த தரவுகளை வெளியிடுகிறது? பணவீக்கம் பற்றி எந்த இது வந்து குறிப்பிடுது அப்படின்னா என்எஸ்ஓ வந்து குறிப்பிடுது. பணவீக்கம் பற்றின தரவுகளை என்எஸ்ஓ வந்து குறிப்பிடுது.
பணவீக்கத்தால் எதிர்மறையாக பாதிக்கக்கூடியவர்கள். எதிர்மறையாக யார் பாதிப்பாங்க அப்படின்னா பணவீக்கம் ஏற்படும் போது நிலையான வருவாய் ஈட்டுவோர் பாதிக்கப்படுவாங்க. பணத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அதாவது விலை உயருது, பணம் வீழ்ச்சி அடையுது அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பணவீக்கம். பணம் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சு விலை உயருது அப்படின்னா அது பணவீக்கம். பணக்கொள்கை ஆர்பிஐ. காப்பீடு ஐஆர்டிஏ காப்பீடு. நிதி கொள்கை மத்திய அரசாங்கம். பங்குச்சந்தை எஸ்இபிஐ. சி தான் என்னது சரியானது. பணக்கொள்கை அப்படின்னா ஆர்பிஐ, காப்பீடு ஐஆர்டிஏ, நிதி கொள்கை அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம், பங்குச்சந்தை எஸ்இ. இந்திய அரசின் பணவீக்க கொள்கையானது பொருளாதார கொள்கையில் பின்வரும் 2 நோக்கங்களை வலியுறுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இதை வலியுறுத்துது அப்படின்னா இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பொருளாதாரத்தில் பணவீக்கம் அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் குறைப்பதற்கும். பொருளாதாரத்தில் பணவீக்கம் அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் குறைக்கிறதுக்கும். அப்புறம் தேசிய வருமானம் மற்றும் மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த. இதுதான் என்னது பணவீக்க கொள்கையானது பொருளாதார கொள்கையினுடைய 2 நோக்கங்களை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு பணவீக்க அழுத்தத்தை கட்டுப்படுத்துறது குறைக்கிறது, அப்புறம் உயர்ந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்துறதுக்காகவும். கீழே தரப்பட்டுள்ளவற்றில் எது அரசாங்கம் மற்றும் மைய வங்கியால் பணவீக்கத்தை நேரடியாக கட்டுப்படுத்தும் நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் இல்லை அப்படின்னா இதெல்லாம் வரும். பணவியல் கொள்கை, நிதியியல் கொள்கை, விலை கட்டுப்பாடு. இந்த உள்ளடக்க நிதியம் மட்டும் என்னது வராது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு விகிதத்தை என்ன பண்ணும் அப்படின்னா அதிகரிக்கும். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு விகிதத்தை என்ன பண்ணுவாங்க அதிகரிக்க பண்ணுவாங்க. பொறுத்துக கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை. கடன் அளவு கட்டுப்பாட்டு முறை அப்படிங்கிறது ஒரு மறைமுக முறை. கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை. கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா அது ஒரு நேரடி. அளவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது மறைமுகம், தன்மை அப்படிங்கிறது நேரடி முறை. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வங்கி விகிதம் என்ன பண்ணுவாங்க அதிகரிக்கப்படும். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தணும். பண வாட்டத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வங்கி விகிதம் என்ன பண்ணப்படும் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி தான் என்னது ஆன்சர். பண அளவு கட்டுப்பாட்டு முறைனா மறைமுக முறை. கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை அப்படிங்கிறது நேரடி முறை. பண வீக்கத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வங்கி விகிதம் அதிகரிக்கணும். பண வாட்டத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வங்கி விகிதம் என்ன பண்ணணும் அப்படின்னா குறைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்ன வரி அப்படின்னா இது ஒரு மறைமுக வரி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரக்கு மற்றும் சேவை வரி எதை அடிப்படையாக கொண்டது இலக்கு அப்படின்னா பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வு. பொருட்கள் மற்றும் சேவைகளின் நுகர்வை தான் என்ன பண்ணியிருக்காங்க ஜிஎஸ்டி அடிப்படையாக வச்சுருக்காங்க. ஜிஎஸ்டியினுடைய உள்ளடக்கம் 3 பிரிச்சிருப்பாங்க. ஜிஎஸ்டியினுடைய உள்ளடக்கம் 3. எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க 3 ஜிஎஸ்டி பிரிச்சிருப்பாங்க. மாநிலங்களுக்கிடையான பண்டங்கள் மற்றும் சேவைகளின் மீதான நடுவண் அரசு வசூலிக்கக்கூடிய ஐஜிஎஸ்டி சொல்கிறாங்களே அதில் ஐ அப்படிங்கிறதுனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்டிகிரேட்டட் தான் என்னது ஐ. இன்டிகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரி குரூப்பில் ஜிஎஸ்டி வரம்புக்குள் வர்றது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எது இதில் ஜிஎஸ்டியில் எது வரும் அப்படின்னா கலால் வரி, பொழுதுபோக்கு வரி, விற்பனை வரி. கலால் வரி, பொழுதுபோக்கு வரி, விற்பனை வரி. பொறுத்துக பாருங்க. பி தான் ஆன்சர். வேட், விஏடி வேட் எது வரும் அப்படின்னா அடித்தள விளைவில்லாத ஒரு பல்முனை வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடித்தள விளைவில்லாத பன்முனை வரி. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்ன வரும் அடித்தள விளைவில்லாத அது ஒரு முனை வரி. ஒரு முனை வரின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இங்கே நம்ம ஜிஎஸ்டி அது அடித்தள விளைவில்லாத ஒரு முனை வரியாக பார்க்கப்படுது. விற்பனை வரி அப்படிங்கிறது அடித்தள விளைவுள்ள ஒரு பல்முனை வரி. சிஜிஎஸ்டி
சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது மாநிலங்களுக்குள்ளேயே நடைபெறுகின்ற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுறது. சென்ட்ரல் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது. ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது மாநில அரசுகளுக்கிடையே விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இது ஐஜிஎஸ்டி, இது சிஜிஎஸ்டி. பாருங்க, வேட் அப்படிங்கிறது அடித்தள விளைவில்லாத பன்முனை வரி. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது அடித்தள விளைவில்லாத ஒருமுனை வரி. விற்பனை வரிங்கிறது அடித்தள விலை உள்ள ஒரு பன்முனை வரி. சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது மாநிலத்துக்குள்ளேயே நடைபெறக்கூடிய விற்பனையில் மத்திய அரசு வசூலிக்கிறது. ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது மாநில அரசுகளுக்கிடையே விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுறது. கொஞ்சம் பிரித்து படிச்சுக்கோங்க. எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது இருக்காது அப்படின்றதான் கேள்வி. இது பொருட்களின் சேவைகளின் அளிப்பின் மீது விதிக்கப்படுது, அது சரி. இது ஒருமுனை வரி அப்படிங்கிறது சரி. உள்ளீடுகளின் மீதான வரி வரவு இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னது டி மட்டும்தான் என்னது வராது, கிடையாது. தேயிலை மீது விதிக்கப்பட்டுள்ள சரக்கு மற்றும் சேவை வரி. தேயிலை மீது அப்படின்னா எத்தனை % விதிக்கிறாங்க? தேயிலைக்கு 5%. கல்விக்கு விதி 0%. கல்வி சேவைக்கான சரக்கு மற்றும் சேவை வரி 0%. பண்டங்கள் மற்றும் சேவை வரிகளுக்கு முன்னர் தமிழ்நாடு அரசு அதிகமான வருவாயை அளித்த வரி எது அப்படின்னா இதில் எது அதிகமான பொது விற்பனை வரி. பொது விற்பனை வரி வரும். 1954ஆம் ஆண்டு முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு எப்போ? 1954 அறிமுகப்படுத்தியிருக்கவங்க யாருன்னு கேட்குறாங்க. பிரான்ஸ் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரியின் புதிய வரியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது வரும் அப்படின்னா இதுதான், பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி, ஜிஎஸ்டியை தான் அப்படி சொல்கிறாங்க. மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரியினுடைய புது வரியாக அது பார்க்கப்படுது. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? எப்போ நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. 29 மார்ச் 2017. 29 மார்ச் 2017. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் இது எந்த ஆண்டு அமல்படுத்தியிருக்காங்க? எந்த ஆண்டுலேருந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின். எப்போ அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 1948. மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் ஊதியம் எந்த ஆண்டு ஊதிய சட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது அப்படின்னா 1948. இந்த மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கிராம பஞ்சாயத்தில் பதிவு செய்யப்பட்ட குடியுரிமையாளர்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு, 100 நாள் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இதை என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கிராமப்புறத்தில் அந்த பதிவு செய்யப்பட்ட குடியுரிமையாளர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, 100 நாள் வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்காக. இந்திரா குடியிருப்பு திட்டம் எந்த திட்டத்தின் துணை திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இது எதோட துணை திட்டம் அப்படின்னா 1997 கொண்டு வரப்பட்ட ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம், அதனுடைய துணை திட்டம் இந்திரா குடியிருப்பு திட்டம். மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அது சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கிறாங்க. அது எப்போ அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி அப்படின்னா MGNRNA 2006. எந்த மசோதா இந்திய பாராளுமன்றத்தில் 2016 நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்புக்காக நிறைவேற்றப்பட்டது? ஒரே வரி விதிப்புக்காக 2016 சரக்கு மற்றும் சேவை வரி. இந்தியாவில் ஜிஎஸ்டி எந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது? ஜிஎஸ்டி ஜூலை 1, 2017. இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைக்கு வந்த ஆண்டு? ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி எல்லாமே ஒன்று தான், ஜூலை 1, 2017. ஜிஎஸ்டி பற்றியே 2 கொஸ்டின். நடைமுறைக்கு வந்தது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 1 தான், 2017 தான். இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சபையினுடைய தலைவர் யார் அப்படின்னா யூனியனுடைய நிதி அமைச்சர். யூனியனுடைய யார் வர்றாங்க அப்படின்னா தலைவராக யூனியனுடைய நிதி அமைச்சர் வர்றாங்க.
எந்த குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது அப்படின்னா கேல்கர் பணிக்குழு. கேல்கர் பணிக்குழு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜிஎஸ்டி அப்படிங்கிறத கொண்டு வரதை பற்றி சொல்லியிருப்பாங்க. எந்த குழு பரிந்துரை அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க, கேல்கர் பணிக்குழு. சரக்கு மற்றும் சேவை வரி செயல்படுத்தும் சட்டம் அரசியலமைப்பில் எதில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா எதில் சேர்த்துருக்காங்க, 279(a) வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறத சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த சரத்து குறிப்பிடுதுன்னு கேட்பாங்க, 279(a). நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுகின்றன. நாட்டின் நிகர ஆண்டு வருமானம் தேசிய வருவாய் அல்லது தேசிய ஈவுத்தொகை ஆகும். இந்த தேசிய வருவாய்க்கு இலக்கணம் வகுத்தவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இது யார் சொல்லியிருக்காங்க, ஆல்பர்ட் மார்சல் குறிப்பிட்டிருக்காரு. நாட்டில் உள்ள உழைப்பு முதலும் சேர்ந்து தான் அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி அதை வந்து பண்டங்கள் மற்றும் பணிகளாக பயன்படுத்துகிறாங்க. நாட்டினுடைய நிகர ஆண்டு வருமானம் தேசிய வருவாய் அல்லது அது தேசிய ஈவுத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு தேசிய வருவாய்க்கு இலக்கணம் வகுத்தவர் ஆல்பர்ட் மார்ஷல். தலா வருமானத்தை கணக்கிடக்கூடிய முறைகள். தலா வருமானத்தை எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா தேசிய வருமானம் பை மக்கள் தொகை. மக்கள் தொகையில் எவ்வளோ தேசிய வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. தேசிய வருவாயை அளவிடும் முறை 3 முறைகளில் எது சரியானது அப்படின்னா அளவிடும் முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு உற்பத்தி மதிப்பு கூட்டுதல் முறை, வருமானம், செலவு எல்லாமே வரும். அனைத்தும் வந்து சரிதான். தேசிய வருவாயை வந்து 3 வழிகளில் இது பண்ணுறாங்க. அதில் வந்து உற்பத்தி முறை தான், மதிப்பு கூடுதல் முறை வருது, வருமானம் வருது, செலவு வருது, எல்லாமே வந்து சரிதான். நாட்டிற்கு அதிகமான வருவாய் வரும் கூடிய துறைகள். நாட்டிற்கு அதிகமான வருவாய் எது மூலமாக கிடைக்குதுன்னா சேவை துறை மூலமாக கிடைக்குது. எது இந்தியாவில் நிலையான வளர்ச்சி இலக்குகளை செயல்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நிறுவனம், நிலையான வளர்ச்சி இலக்குகள் எஸ்டிஜி சொல்கிறாங்க, அது வந்து நித்தி ஆயோக். நிலையான வளர்ச்சி இலக்குகளை செயல்படுத்துறதுல ஒரு முக்கிய நிறுவனம் வந்து நித்தி ஆயோக். மகளனோபிஸ் திட்ட மாதிரியில் இந்தியாவில் 50களின் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மகளனோபிஸ் திட்ட மாதிரி அப்படின்னாவே 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் மூலதனம் மிகுந்த கனரக தொழிலை வந்து அமைக்கிறாங்க. கனரக தொழில் அமைக்கிறது தான் என்னது மகளனோபிஸ் திட்ட மாதிரியில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இந்தியாவில் நிலையான வளர்ச்சி மையமாக கொண்டு வரும் பின்வரும் 5 ஆண்டு திட்டங்களில் எது தொடங்கப்பட்டது. நிலையான வளர்ச்சியை வந்து எந்த 5 ஆண்டு திட்டத்தில் சொல்லியிருப்பாங்கன்னா கடைசி 5 ஆண்டு திட்டத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க 12வது ஐந்தாண்டு திட்டம். இந்தியாவில் 5 ஆண்டு சூழலில் கனரக தொழிலுக்கு குறைந்த முக்கியத்துவம் கொடுத்து ஒரு உள்கட்டமைப்பை நகர்த்துவதன் மூலம் தொழில்மயமாக்குதல் முறையில் ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு எந்த திட்டத்தில், அதாவது கனரக தொழிலுக்கு குறைந்த முக்கியத்துவம் கொடுத்து உள்கட்டமைப்பை முன்னேற்றுவதன் மூலமாக என்ன பண்ணலாம், தொழில்மயமாக்குதல் முறையில் ஒரு மாற்றம் ஏற்படுத்துது அப்படின்னா அது எந்த 5 ஆண்டு திட்டம் மூலமாக அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 8வது ஐந்தாண்டு திட்டத்தில். எந்த 5 ஆண்டு திட்டத்தின் போது அவசர நிலை கட்டப்பட்ட ஒரு புதிய தேர்தல், அதாவது ஜனதா கட்சி வந்து தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அது எந்த 5 ஆண்டு திட்டம் மூலமா அப்படின்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். இந்திய பொருளாதாரம் பின்வரும் 5 ஆண்டு திட்டங்களில் எது சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய ரூபாயின் மதிப்பை குறைப்பதற்கான முதல் படி அப்படின்னு சொல்லிட்டா இது எந்த 5 ஆண்டு திட்டத்தின் கீழே வரும், அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்திய ரூபாயினுடைய மதிப்பை வந்து குறைக்கிறதுக்கான முதல் படியாக எது இருக்குது அப்படின்னா 3வது ஐந்தாண்டு திட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியாவில் பசுமை புரட்சியை ஏற்படுத்திய விவசாய உத்தியை எந்த திட்டத்தின் கீழ், பசுமை புரட்சி அப்படின்னு பார்த்தா அது 3வது ஐந்தாண்டு திட்டம். பசுமை புரட்சி 3வது ஐந்தாண்டு திட்டம். இந்தியாவில் திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க. திட்டமிட்ட பொருளாதாரம் விஸ்வேஸ்வர் ஐயா. இந்தியாவில் திட்டமிடுதலில் தொடங்கியது. திட்டமிடுதல் அப்படின்றது யாருடைய பொருளாதாரத்திலிருந்து உதிச்சது, லெனினுடைய புதிய பொருளாதார திட்டம். பொருளாதார வளர்ச்சியுடன் தொடர்புடைய மக்கள் தொகை மாற்றத்திற்கான பின்வரும் குறிப்பிட்ட நிலைகள் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. முதல்ல எது வரும்னா 2மே அதிகரிப்பு தான் வரும். முதல்ல வந்து அதிக பிறப்பு விகிதம், அதிக இறப்பு விகிதம், அது வந்து ஃபர்ஸ்ட்டு. 2வது வந்து அதிக பிறப்பு விகிதம் இருக்கணும், குறைந்த இறப்பு விகிதம், அது செகண்டு. 3வது வந்து குறைந்த பிறப்பு விகிதம், குறைந்த இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அப்போ இதுதான் என்னது வரிசையாக வரும். இப்போ இது எது ஆன்சராக வரும் அப்படின்னா 2, 3, 1 தான் வந்து என்னது கரெக்டு. ஃபஸ்ட்டு அதிக பிறப்பு விகிதம், அதிக இறப்பு விகிதம். அதிக பிறப்பு விகிதம், குறைந்த இறப்பு விகிதம், குறைந்த பிறப்பு விகிதம், குறைந்த இறப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். யுஎன்டிபியால் உருவாக்கப்பட்ட மனித வறுமை குறியீடு, அதில் வந்து எதை அடிப்படையாக வச்சு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா வருமான இழப்பு, எழுத்தறிவு குறைவு, சமூக சேவை குறைபாடு,
அப்புறம் வந்து வேலை வாய்ப்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு என்ன வருது, 4மே வரும். குறியீடுகள் என்னென்ன வருது அப்படின்னா, மனித வறுமை குறியீடு, வறுமைனா ஒருத்தருடைய வருமான இழப்பு, எழுத்தறிவு குறையிறது, சமூக சேவை குறைபாடு, வேலைவாய்ப்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து என்னது சரிதான். பலபரிமாண வறுமை குறியீட்டில் அடங்கக்கூடியது. பலபரிமாண வறுமை குறியீடு ஆரோக்கியம், கல்வி, வாழ்க்கை தரம். பலபரிமாண வறுமை குறியீடு ஆரோக்கியம், கல்வி, வாழ்க்கை தரம். உலக வளர்ச்சி அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. உலக வளர்ச்சி அறிக்கையை வந்து வெளியிட்டது வந்து உலக வங்கி. உலக பசி குறியீடு எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? பசி குறியீடு 2006. 2030ஆம் ஆண்டு வரை அனைவருக்கும் நீர் இருப்பு மற்றும் அதன் நிரந்தர நிர்வாக இலக்கு, நீர் இருப்பு பற்றியும் நிரந்தர அந்த நிர்வாக இலக்கை பற்றியும் குறிப்பிடக்கூடிய எஸ்டிஜி வந்து 6வது. நிலையான வளர்ச்சி இலக்குகளில் நீர் இருப்பு வந்து 6வது. வாழ்க்கை தர குறியீடு உருவாக்குனவங்க வாழ்க்கை தர குறியீடு மோரிஸ் டி மோரிஸ். தேய்மானம் என்பது மதிப்பிழப்பு. எதனுடைய மதிப்பிழப்பு அப்படின்னா இயந்திரங்களுடைய மதிப்பிழப்பு தான் என்னது தேய்மானம். மொத்த தேசிய உற்பத்தி மைனஸ் தேய்மானம் கொடுப்பனவு அப்படிங்கிறது வந்து எது வரும் அப்படின்னா, மொத்த தேசிய உற்பத்தியிலிருந்து மைனஸ் தேய்மானம் நிகர தேசிய தயாரிப்பு. இல்லை எது தவறானது அப்படின்னா இது மட்டும் என்னது வராது, இதுதான் வந்து என்னது தவறானது. ப்ளஸ் வரணும், இதுதான் சரி. ஜிடிபி ஈக்குவல் டு ஜிடிபி ப்ளஸ் மறைமுக வாரியம் மறைமுக வரி மைனஸ் மானியம் வந்து வந்திருக்கணும். இங்கே வந்து என்டிபி அப்படிங்கிறது ஜிடிபியோட மைனஸ் தேய்மானம் தான் என்னது என்டிபி மைனஸ் என்டிபியோட ஜிடிபி மைனஸ் மனச்சோர்வு கூட வரும். இது வந்து இல்லாது எல்லாமே கரெக்டு தான், இது மட்டும் என்னது தவறானது. பொருளாதாரத்தில் பின்வருவனவற்றுள் எது சாத்தியம் அப்படின்னா ஜிடிபி ஈக்குவல் டு என்டிபி ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு ஜிஎன்பி. பி தான் வந்து என்னது சரியானது. ஜிடிபியும் ஜிஎன்பியும் என்னது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதாரத்தில் அதுதான் சாத்தியம் சொல்லியிருக்காங்க. 1867-68 இந்தியாவில் தனிநபர் வருமானம் ரூபாய் 20ஆக இருந்தது முதன்முறையாக கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் கண்டுபிடிச்சிருக்காங்க? தாதாபாய் நவ்ரோஜி 1867 வந்து தனிநபர் வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு அப்போ 20 ரூபாயா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1982 வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் எதோடு இணைக்கப்பட்டது அப்படின்னா நபார்டு வங்கி. நபார்டு வங்கி வந்து 1982. கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்ற நிதி கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்ற நிதி எதன் கீழே உருவாக்கப்பட்டது அப்படின்னா அதுவும் நபார்டு தான். ஏன் சென்னை வங்கி தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னா உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களில் அதிக அளவு முதலீடுகளை ஈர்த்திருக்கு. அதனால தான் சென்னை வந்து வங்கிகளின் தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. நிலவள வங்கி விவசாயிகளுக்கு என்ன கடன்களை வந்து வழங்குது அப்படின்னா இது என்ன கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா நீண்ட கால தேவை கடன் வந்து குறிப்பிடுறாங்க. பின்வருவனவற்றுள் எது நிதி கொள்கையினுடைய கருவி கிடையாது அப்படின்னா எது கருவி இல்லை அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பொது கடன், பொது வரவு செலவு திட்டம், வரி இதெல்லாமே வரும். இது மட்டும் என்னது வராது. பொதுத்துறை வங்கியின் லாபகரத்தை மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னா பொதுத்துறையில் வங்கிகளினுடைய லாபம் அதை வந்து மதிப்பீடு செய்வதற்காக அமைக்கப்பட்டது நரசிம்மன் குழு. பின்வருவனவற்றுள் வங்கித்துறையினை மின்னணுப்படுத்துவதற்கு காரணமான காரணிகள் எது எது அப்படின்னா நுகர்வோரினுடைய நடவடிக்கைகளில் மாறுதல், நிதியில் உள்ளடக்கம் மற்றும் அரசினுடைய முயற்சி, அதிக அளவில் ஸ்மார்ட் கைபேசிகளை வந்து பயன்படுத்துறது அப்படின்றது வரும். 1, 2, 3 வந்து சரிதான். அதாவது வங்கிகளில் வந்து மின்னணுப்படுத்துவதற்கு என்னென்ன காரணம் அப்படின்னா நுகர்வோர் நடவடிக்கைகளில் மாறுதலுக்காகவும், நிதியில் உள்ளடக்கம் மற்றும் அரசினுடைய முயற்சி, அதிக அளவில் ஸ்மார்ட் கைபேசி பயன்படுத்துறது. இந்திய ரிசர்வ் வங்கி செயல்பாட்டுக்கு வந்த ஆண்டு, ரிசர்வ் வங்கி எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா ஏப்ரல் 1, 1935. ஏப்ரல் 1, 1935. அது எப்போ தேசியமயமாக்கப்படுது அப்படின்னா ஜனவரி 1, 1949. ஜனவரி 1, 1949 தேசியமயமாக்கப்படுது. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் ஆஸ்போர்ன் ஸ்மித். அவர் தான் என்னது இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முதல் கவர்னர் ஆஸ்போர்ன் ஸ்மித். பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணி. ரிசர்வ் வங்கியினுடைய பணிகள் என்னென்ன வரும் அப்படின்னா பணத்தை வந்து வெளியிடுறது, மறு வீதத்தை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு வந்துடணும், வணிக வங்கிகளை கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 4 மட்டும்தான் என்னது சரி. பணத்தை வெளியிடுதல்,
மறுவீதத்தை கட்டுப்படுத்துதல், வணிக வங்கிகளை கட்டுப்படுத்துதல். இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே வங்கியாக செயல்படக்கூடிய வங்கி, மத்திய மாநில அரசுகளுக்கிடையே மத்திய மாநில கூட்டுறவு வங்கி, அதிகாரப்பூர்வமான அந்நிய செலவாணி மாற்றும் வீதத்தை அறிவிக்கும் அதிகாரம் உள்ள வங்கி. அதிகாரப்பூர்வமான அந்நிய செலவாணி மற்றும் வீதத்தை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா இந்திய ரிசர்வ் வங்கிக்கு தான் இருக்கு. இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய மத்திய அலுவலக பணிகளில் வராது அப்படின்னு சொல்லிட்டு பகுதி அன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் எது வராது அப்படின்னா பாருங்க, இது மட்டும் வராது. வங்கி செயல்பாடு மற்றும் வளர்ச்சித்துறை இந்திய ரிசர்வ் வங்கியில் வருது. பண மேலாண்மை துறை, பொருளாதார கோட்பாடு மற்றும் ஆய்வுத்துறை வரும். ஆள் சேர்ப்பு துறை மட்டும் என்னது வராது. அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ள வங்கிகள் அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது. வங்கிகள் பற்றி எந்த அட்டவணை அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 மூலமாக 2வது அட்டவணையில் வங்கிகள் பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு புத்தொழில் கொள்கை எப்போ அப்படின்னா 2018 2018 ஐநா வரிசைப்படுத்திய வளம் குன்றா வளர்ச்சி இலக்குகள், அதில் முதல் 4 இது கொடுத்து அதை என்ன பண்ணியிருக்காங்க, வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. முதல்ல எது வரும் அப்படின்னா வறுமையின்மை, 2வது பசியின்மை, 3வது நல்வாழ்வு, 4வது தரமான கல்வி. ஏதான் என்னது சரியானது. பற்றாக்குறை நிதியாக்கத்தின் விளைவு என்ன? பற்றாக்குறை நிதியாக்கம் அதனுடைய விளைவு பண அளிப்பு அதிகரிப்பு. அதனுடைய விளைவு கேட்டிருக்காங்க. பற்றாக்குறை நிதியாக்கம் அப்படிங்கிறது பண அளிப்பு அதிகரிப்பு. நித்தி ஆயோக் அறிமுகப்படுத்திய சில குறியீடுகள். நித்தி ஆயோக் என்னென்ன குறியீடுகள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா கூட்டுநீர் மேலாண்மை குறியீடு இருக்கும், பள்ளி கல்வி தர குறியீடு இருக்கும். இது 2 மட்டும்தான் வரும். இது என்னது வராது. நித்தி ஆயோக்கில் கூட்டுநீர் மேலாண்மை குறியீடு இருக்கும், பள்ளி கல்வி தர குறியீடு பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. 15வது நிதிக்குழு அறிக்கையின்படி மத்திய வரி வருவாயில் 2001-2026 ஆண்டு காலத்திற்குள் மாநிலங்களினுடைய பங்கு வீதம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். 41 பங்கு சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 41 சொல்லியிருக்காங்க. அதாவது 2021-26. இப்போ 15வது நிதிக்குழுவினுடைய தலைவர் யார் அப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பின்வருவனவற்றுள் எது மறைமுக வரிக்கு உதாரணம் இல்லை அப்படின்னா மறைமுக வரினாவே சரக்கு மற்றும் சேவை வரி, சுங்க வரி, கலால் வரி எல்லாம் வரும். இது மட்டும் என்னது வராது. வருமான வரி மட்டும் வராது. நேர்முக வரி. பின்வரும் கூற்றுக்களுள் இந்திய பொருளாதாரத்திற்கு பொருத்தமானது அப்படின்னா ஒன்று தான். இந்திய பொருளாதாரம் அப்படின்னாவே அது ஒரு கலப்பு பொருளாதாரம். ஒன்று மட்டும்தான் என்னது சரியானது. தமிழ்நாடு மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை 2017 பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் முதல் நிலையில் இருக்கக்கூடியது நீலகிரி. நீலகிரி எப்போ பாருங்கள் 2017 இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்போ பாலின சமமின்மை குறியீட்டில் முதல் நிலையாக இருக்கிறது நீலகிரி இருந்திருக்காங்க. G20 கண்காணிப்பு குறியீட்டின்படி 2020 பொருளாதார வளர்ச்சி எவ்வளவா இருக்குது அப்படின்னா 7.5 7.5%. உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலக தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் கொடாக் அலிமெண்டேஷன் கமிஷன் தான் அமைச்சிருக்காங்க. உணவுப் பொருள் அதனுடைய தரத்தை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. பழமை பொருளியல் அறிஞர்கள் எந்த இதில் நம்பிக்கை இருக்காங்க அப்படின்னா பழமை பொறியியல் அறிஞர்கள் எதில் நம்பிக்கை வச்சுருப்பாங்க, தடையில்லா வாணிபம் அதில் நம்பிக்கை வச்சுருக்காங்க. இந்திய திட்ட கமிஷன் இப்போ எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா திட்டக்குழு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணுறாங்க, நித்தி ஆயோக் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. தொழில் முனைவு முன்னேற்ற திட்டம். தொழில் முனைவு முன்னேற்ற திட்டம் EDPயோட தொடர்புடையது எது அப்படின்னா அது பெண்களினுடைய தனித்திறமைகளை வெளிக்கொண்டதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் என்னது தொழில் முனைவு முன்னேற்ற. புதிய வேளாண் விலை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு. புதிய வேளாண் விலை கொள்கை அப்படிங்கிறது எப்போ வெளியிட்டிருக்காங்க, 1986. நிகர நாட்டு உற்பத்தி. நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னா அது எப்படி கணக்கிடுவாங்க, மொத்த நாட்டு உற்பத்தியிலேருந்து மைனஸ் தேய்மானம். நிகர நாட்டு உற்பத்தி அது மொத்த நாட்டு உற்பத்தியிலேருந்து என்ன பண்ணுறாங்க, மைனஸ் தேய்மானம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். எக்கனாமிக்ஸ் கவர் பண்ணுறதுனால இது என்ன பண்ணியிருக்கோம், இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோவில் என்ன ஆகிடும், ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகிடும். அது உங்களுக்கு குரூப் 1 போகிறவங்களுக்கு, குரூப் 4 போகிறவங்களுக்கு அது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.